விழுப்புரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 22 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. செஞ்சியில் 14 சென்டிமீட்டர், திண்டிவனத்தில் 12.5 சென்டிமீட்டர், மரக்காணம், முகையூரில் தலா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கெடாரில் 9 சென்டிமீட்டரும், செம்பேடு, சூரப்பட்டில் 8 சென்டிமீட்டரும், கோலியனூர், வல்லம் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. நள்ளிரவு இடியோடு பெய்த கனமழையால் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தை மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். பேருந்து நிலையத்தை சுற்றிலும் மழை நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பிரத்யேகமாக திரையில் பார்க்கிறோம். விழுப்புரத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 22 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது என்கின்ற அந்த செய்தியையும் திரையில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கெடாரில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். விவரங்கள் சிவச்சந்திரன். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கடந்த 4 தினங்களாகவே பகல் நேரங்களில் பார்த்தோன்னா வெயிலின் தாக்கம் அதிகமா இருந்து வருகிறது. இரவு நேரத்தில் தான் மழையானது பெய்து வருகிறது. அதே போன்றுதான் நேற்று பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது. இந்நிலையில நேற்று இரவு நள்ளிரவு முதல் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பார்த்தோன்னா பலத்த மழையான பெய்தது, பலத்த இடி சத்தம். இதுவரை விழுப்புரம் மக்கள் சந்திக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த இடி மின்னல் சத்தம் மக்களை தூங்க விடாம அலறிவிட்டு இருந்தது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தொடர்ந்து அந்த இடியின் சத்தம் அதிக அளவு கேட்டதை நாம உணர முடிந்தது. அதனைத் தொடர்ந்து கனமழையானது கொட்டி தீர்த்து நேற்று விடிய விடிய பார்த்தீங்கன்னா மழையானது பெய்து வருது. இந்நிலையில்தான் மழை இந்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தொடர்ந்து 3 நாளா மழை அதிக அளவில் மழை பெய்தது. நேற்று முன்தின கூட விழுப்புரத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருந்தது. தொடர்ந்து இரவு நேரங்களில் இந்த 4 நாள் பெய்த மழை கனமழை காரணமாக நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம். இந்த புதிய பேருந்து நிலையத்தில் தான் இந்த மழை நீரானது குளம் போல் தேங்கியுள்ள காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை விழுப்புரத்தில் 22 சென்டிமீட்டர் மழை பதிவாக உள்ளது. செஞ்சியில 14 சென்டிமீட்டர், திண்டிவனத்தில் 12.5 சென்டிமீட்டர், மரக்காணத்தில் 10 சென்டிமீட்டர், முகையூரில் 10 சென்டிமீட்டர், கெடார் 9 சென்டிமீட்டர், செம்மேடு, சூரப்பட்டில் தலா 8 சென்டிமீட்டர், கோலியனூர், வல்லம், வளத்தி என 3 இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் என மழையானது பதிவாகியுள்ளது. இந்த கனமழை காரணமாக தான் இந்த பேருந்து நிலையத்தில் மழை நீரானது குளம்போல் தேங்கி உள்ளது. இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரும் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு பேருந்து நிலையத்துக்கு வெளியே நின்று பேருந்து ஏறி செல்லும் காட்சியம் நம்மளால பார்க்க முடிகிறது. இதே போன்று பார்த்தீங்கன்னா தாழ்வான பகுதிகளில் மழை நீரானது விழுப்புரத்தில் பெருமளவு தேங்கியுள்ளது. அதாவது கீழ்பெரும்பாக்கம் தரைப்பாலம், இந்த ரயில்வே தரைப்பாலத்திலும் மழை நீர் தேங்கியுள்ளதுனால அங்கு போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் அந்த பகுதியில் இந்த தரைப்பாலத்தை கடந்து செல்லக்கூடியவர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலையும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதே போன்று குடியிருப்பு பகுதியும் சில குடியிருப்பு பகுதியும் தாமரைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீரும் தேங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.